ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாவிளை தோரணம் கட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா சுத்தப்படுத்தின மாவிளைகளை இந்த மாதிரி எடுத்து திருப்பி வளைச்சி அந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு நார்மலாக நிற்கும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா தடவையுமே பண்ணுவோம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக பூக்களை வச்சு பண்ணுறதுக்காக ஒரு நீளமான காம்பு இருக்கிற பூ விருப்பமான கலரில் சூஸ் பண்ணிவிட்டு அதே ஹோல்குள்ளே விட்டு டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அந்த நம்ம ரெடி பண்ணி நிறைய பீசஸை ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம ஒரு நூலில் கோர்த்துடலாம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க இந்த மாதிரி நம்ம எம்டியாக விட்டோம் அப்படின்னா பூ கீழே விழுக சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு இலை கீழே விழுகாது. ஏன்னா நம்ம நார்மலாக இப்படி தான் பண்ணியிருக்கோம், விழுகாது. பட் பூ எப்படி ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஊசி நூல் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா த பெஸ்ட் வே ஸ்டாப்லர் பின் அடிக்கிறது தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பூவை பின்னடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த பூவில் இருக்கிற நீளமான காம்பையும் இலையும் சேர்த்து ஒரு பின்னடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பூ கீழே விழாமல் இருக்கும். இப்போது அடுத்தபடியாக சைடில் தொங்க வர்றதுக்கான ஹேங்கிங் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி 3 லீஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கலாம். இதில் இப்போது சந்தனம் போட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது நார்மலான ஒரு திங் தான். பட் நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஹேங்கிங் வைக்கும்போது தீபாவளிக்கெல்லாம் வீடு பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக, ரொம்ப ஒரு சூப்பரான டெக்கரேஷனோடு இருக்கும். ஸோ உங்களுக்குமே உங்கள் வீட்டை அழகுபடுத்தின ஒரு ஹாப்பி இருக்கும். கண்டிப்பாக நம்ம தீபாவளிக்கு எல்லாத்தையுமே ஒதுங்க வைப்போம், வீட்டெல்லாம் நீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சமயங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப வீடு அழகாக இருக்கும். நம்ம இப்போ அதில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊசி நூல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ கோக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு செட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நூலில் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பூவை எடுத்து கோர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பூ எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி காம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால கோக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்பாக பச்சை கலரில் தெரிகிறது பார்த்திங்களா, அதுவுமே ஒரு டிசைனாக சூப்பர் அழகாக இருக்கும். நம்ம நார்த் இந்தியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரஞ்சு கலர் பூவெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கவே அந்த வீடே ரொம்ப மங்களகரமாக லக்ஷ்மிகரமாக இருக்கும். நான் இதில் இப்போ 7 பூ வர மாதிரி கொத்துக்க போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா கொத்துக்கிட்டே வாங்க. இப்போது இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டுக்கோங்க. நம்ம அதை நம்ம ஆணியில் கதவில் ஆணியில் அல்லது நிலையில் கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு பூவை வச்சு இதையும் அந்த இலையும் சேர்த்து கொத்துக்க போகிறோம். அந்த பூவோடு அந்த இலையும் சேர்த்து நல்லா நாட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே விழாது. நான் கட்டியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அப்படியே இருந்தது. இலை தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்ததே தவிர பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன கலரில் ஃபேவரட்டான பூ பிடிச்சிருக்கோ இதிலே ஆரஞ்சு கலர் பூவில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 செட் ரெடி ஆகிட்டு 2 இதுலேயுமே மேல் பகுதியில் நிலையில் கட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் நூல் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை அந்த மாவிளையோடு சேர்த்து கட்டலாம். இந்த மாதிரியான க்யூட்டான மாவிளை தோரணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதையும் அந்த மாவிளை தோரணத்தோட அட்டாச் பண்ணி நான் நிலையில் கட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ பார்க்கவே நல்ல மங்களகரமாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.